உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியில் நீர் இருப்பு குறைந்ததால் மேய்ச்சல் நிலமாக காட்சியளிக்கிறது. பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், வீராணம், கண்ணன் கோட்டை ஏரிகள் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ளது. இந்த ஏரிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை பெய்யாத காரணத்தால் ஏரிகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 35 அடியில் இருந்து தற்போது 26 அடியாக குறைந்துள்ளது. ஏரியின் கொள்ளளவு 3 TMCயில் இருந்து 1 TMCயாக குறைந்துள்ளது. இதேபோல் புழல் ஏரியின் கொள்ளளவு 21 அடியில் இருந்து 12 அடியாக சரிந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் கொள்ளளவு 3 TMCயில் இருந்து 2 TMCயாக குறைந்துள்ளது. ஏரிகளின் நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் பூண்டி ஏரியின் மதகுகளை ஒட்டிய பகுதிகளில் கரை சிதலமடைந்து காணப்படுகிறது. ஏரியின் பல பகுதிகள் மேய்ச்சல் நிலமாக காட்சியளிக்கிறது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பூண்டி ஏரியில் நீர் இருப்பு குறைந்ததால் மேய்ச்சல் நிலமாக காட்சியளிக்கிறது. பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம், வீராணம், கண்ணன் கோட்டை ஏரிகள் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக உள்ளது. இந்த ஏரிகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய மழை பெய்யாத காரணத்தால் ஏரிகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 35 அடியில் இருந்து தற்போது 26 அடியாக குறைந்துள்ளது. ஏரியின் கொள்ளளவு 3 TMCயில் இருந்து 1 TMCயாக குறைந்துள்ளது. இதேபோல் புழல் ஏரியின் கொள்ளளவு 21 அடியில் இருந்து 12 அடியாக சரிந்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் கொள்ளளவு 3 TMCயில் இருந்து 2 TMCயாக குறைந்துள்ளது. ஏரிகளின் நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் பூண்டி ஏரியின் மதகுகளை ஒட்டிய பகுதிகளில் கரை சிதலமடைந்து காணப்படுகிறது. ஏரியின் பல பகுதிகள் மேய்ச்சல் நிலமாக காட்சியளிக்கிறது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.